இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வாழைப்பூ வடை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சாப்பு சமையல். வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற போட்டு என்னுடைய குட்டி மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறேன். வாழைப்பூவை க்ளீன் பண்ணிப்போம். இது எப்படி க்ளீன் பண்ணோன்னா, நடுவில் இருக்கிற நரம்பை பிச்சு விட்டு அப்புறமா இந்த தோலையும் பிச்சோன்னா அவ்வளோதான் க்ளீன் பண்ணிடலாம். அதுமாரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். வாழைப்பூவை நான் அரிஞ்சு தண்ணியில போட்டுக்கிறேன், இல்லைன்னா வாழைப்பூ கருப்பாயிடும். கடலைப்பருப்பு அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணியில போட்டுக்கலாம். கழுவிட்டீங்களா? கழுவிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்புல எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து வாழைப்பூ போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் கூட இப்போ வந்து நான் வடை செய்யும் போது என் கசினை தங்கச்சியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் வடை செஞ்சு தர போறேன். இப்போ வந்து நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். ஹாய் ஹாய். நம்ம உருட்டிக்கிட்டு அப்புறம் உள்ளங்கையில வச்சு லாசா பிரஸ் பண்ணிட்டு எண்ணெயில போட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம வடை வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு மாத்தணும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. வந்து அடுத்த ஈடு போட்டுருவோம். நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இப்போ வந்து என்னோட தங்கச்சி, அப்புறம் கசின் ஜெசினா, அப்புறம் கசின் ஜாசிமோ டேஸ்ட் பண்ண இந்த ஈவினிங் டைம்ல டேஸ்ட் பண்ண போறோம். நாங்க இப்ப டேஸ்ட் பண்ணலாம்.
ரொம்ப பிடிச்சிருக்கு. yummy. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உங்களுக்கு